இப்போ அணிகளாக பிரிஞ்சு கிடக்கு, கூட்டணி அமைக்க முடியல, தொடர் தோல்விகள், இதெல்லாம் மையமாக வைத்து தான் இபிஎஸ் அவங்க தலைமையை கொஸ்டின் பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்வது வந்து அப்படி இருக்காதுன்றீங்களா? இந்த அணிகள் பிளவுபடுவதோ கூட்டணி அமைக்காமல் இருக்கிறதோ அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதா? அதாவதுங்க, இபிஎஸ் தலைமையே ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு இல்லை, அப்படி கிடையாது. 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த ஆட்சிக்கு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சி வேணுமா இல்லை வேற ஆட்சி வரணுமா, அதுதான் ரொம்ப தலையான கடமை. இதுல இபிஎஸ் இருக்காரா, ஓபிஎஸ் இருக்காரா, மோடி இருக்காரா, செந்தில் பாலாஜி வராரா, நபர்கள் முக்கியம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மக்களோட மனநிலை என்பது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி, அது ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து ஒரு 30% காரணம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி பலம், அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தமிழகத்தில் பொறுத்து இன்றைக்கு கல அரசியல். மூன்றாவது வந்து அந்த பிரச்சார யுக்தி, தேர்தல் வாக்குறுதி. நாலாவது விடிகாத்தால யார் எத்தனை போய் வாக்காளர்களுக்கு சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்துறாங்களோ அதுதான் முக்கியம். அந்த காலையில் குஷியப்படுத்திட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாதி மதம் எல்லாம் அடிபட்டுரும். மணி ஸ்பீக்ஸ் லாங்குவேஜ் தட் ஆல் நேஷன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ்னு வாங்க. எல்லா உலகத்துக்கும் புரிகிற ஒரு மொழியை பணம் பேசும். அந்த பணம் 10 செய்யும், 11வது ஒரு வேட்பாளர் வெற்றியும் பெற செய்யும். இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்படி தேர்தல் இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ் 1 பிரச்சாரம் பண்ணி மக்களை போய் சந்திக்கிறதோ இல்லை தொண்டர்களை போய் சந்திக்கணும் போது அந்த இடத்துல இபிஎஸ்க்கு வந்து இப்போ 140 தொகுதியை கவர் பண்ணிட்டாருன்னா பாதி தமிழ்நாடை முடிச்சிட்டாரு. இன்னும் வந்து குறிப்பா சொன்னா 48 வாரம் தான் இருக்கு. தாக்கம் ஏற்படுத்தி இருக்குன்னு. அதாவது ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட் அவங்க தொண்டர்களை ஒழிப்படுத்தணும், அவங்க தொண்டர்கள் கிட்ட போகணும், தொண்டர்கள் தான் தைக்க வைப்பாங்க. அந்த விஷயத்துல இபிஎஸ்க்கு அட்வான்டேஜ். இன்னொன்னு இதுல இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லைங்களா, திமுக கூட்டணி உடையும் அதுவே தானா, அது வந்து நடக்காதுன்னு நான் நம்புறேன். திமுகவை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா என்னதான் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க. அந்த விஷயத்துல வந்து திரு ஐயா எதிர்கட்சி தலைவர் சொல்றது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். பிரகாஷ், இப்போ உதயநிதி அவர்கள் சொன்ன கான்டெக்ட்ன்றது, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே இதே ஆளுநர் எங்களுக்கு இருந்தா சாதகமாக இருக்கும்னா அது என்ன பொருள்னா, மக்கள் மனநிலைக்கு எதிராக ஆளுநர் பேசுறாரு, அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும்ன்ற பொருள்பட அவர் பேசுறார். உதயநிதி அவர்கள் பேசுவது இவர் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கல, அந்த இடத்துல தானே கொஸ்டின் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படி பார்க்க கூடாது, கடுமையான போட்டி இருக்கு, திமுகவுக்கே நெருக்கடி இருக்கு, அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இப்ப நபர்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. நபர்கள் முக்கியம் இல்ல, கடுமையான போட்டி இருக்கு சார். இப்போ உதயநிதி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்றாரு. இந்த மாதிரி எடப்பாடி அங்க இருந்தாருன்னா கவர்னர் இருந்தா எங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி வந்து 10 தோல்வி பழனிசாமி, ஒரு 11வது தோல்விக்கு அவர் வருவாரு அப்படின்ற அடிப்படையில் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் சொல்றாரு. இது ஒரு பிரச்சாரம், ரைட்டுங்களா? நாளைக்கு இந்தியா வந்து சோசியலிச குடியரசாக அமையும் அப்படின்றது ஒரு பிரச்சாரம். சீமான் முதலமைச்சர் ஆவார், அவர் தான் வந்து தமிழ்நாட்டை லீட் பண்ணுவார் அப்படின்றது ஒரு பிரச்சாரம். எல்லாமே ஒரு பிரச்சாரம் தான். ஆனா ஃபேக்ட் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் நாங்க வந்து ஃபேக்டுக்குள்ள இருந்தாங்க போவோம். ஃபேக்ட்னு பார்க்கும்போது பல முனை போட்டியாக இருந்தாலும் இந்த முனை ஓட்டு சிதறல்கள் அதிகம். அதிமுக கூட்டணி என்பது ஒரு 37% வாக்குகள் என அமித்ஷா கணக்கு போட்டாலும் அதிலிருந்து பிரியக்கூடிய செக்ஷன் என்பது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு செக்ஷன் பிரிந்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு இப்போ தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் பிரிவு, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வராங்க. ஓபிஎஸ் கூட போய் சிஎம் பார்த்து பேசினார். ஸோ இந்த மாதிரி இன்டேக் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி விஜய் அப்படின்ற ஒரு கூட்டணி ஒரு ஃபேக்டர் வந்து சனிக்கிழமை போறாங்க அப்படின்ற ஒரு சனிக்கிழமை ராமசாமி விமர்சனம் இருந்தாலும் அவர் ஏற்படுத்த போகக்கூடிய இம்பாக்ட் என்னன்றது இது வரைக்கும் தெரியல. இப்ப நீங்க சொல்வது வந்து விஜய்ன்ற ஃபேக்டரை வச்சு முடிவு என்ன மாறி வேண்டுமானாலும் இருக்கலாம், மாறலாம், முடிவே மாறலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இப்ப நீங்க வந்து சொல்வது இப்ப 20% ஆயிடுச்சு, அதிமுக 45%, 20% குறைஞ்சிருக்கின்ற இடத்துலதான் பல தியரிஸ் இருக்கு. ஏன் இவரோட ஆளுமை இல்லாததுனால தான் குறைஞ்சிருக்குன்னு. ஆனா நீங்க அதை நம்பல, ஏத்துக்க மாட்டீங்க. நம்பல. திரும்பவும் 40க்கு போயிடும். இல்ல, திரும்பவும் 40க்கு போகும்லாம் நான் சொல்லல. ஆனா அது சம்மரைஸ் பண்றதுக்கு பிஜேபி இப்போ அண்ணாமலை மாதிரி சில ஆட்கள் அதை வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அது உதாரணத்துக்கு இப்போ தேவர் பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு மைனஸா போகுது அப்படின்றத சம பண்ற முயற்சி. இவரு கிரவுண்ட் ஜீரோ, அது பலன் கொடுக்குமா? ஆமா, முயற்சி பண்றாரு. ரவீந்திரன் துரைசாமி
பாண்டிய நெடுஞ்செழியன்னு அனைத்து தமிழர்களுக்கும் பொதுவான பேரை சீமான் வைக்கிறது வந்து சோசியலா, நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், முத்தரையர் போன்ற மோடி தலைமையை ஏற்ற சமூகங்கள் சீமான ஆதரிப்பாங்க. சீமான் அதுல போல்டா சொல்லியிருக்கிறாரு, பார்ட்யூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இன்னொன்னு, இது ப்ரெடிக்ஷன், நடந்த விஷயத்துல யாரும் மறுக்க முடியாது. விஜய் தள்ளி வச்சிருங்க, விஜய் வரல, விஜய் நம்ம கணக்குல வைக்கல. 2024க்கு பிறகு எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து மாறினதுல சீமான் லீடர்ஷிப் நிக்குதுன்னு நான் சொல்றேன். அது 8% எடுத்தவர் அக்னீஸ்வரன் சொன்னது சார், ஜெயிக்கிறவங்க ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு கூட்டணிக்கான ராஜதந்திரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. கரெக்ட். அது அவர் கருத்து. அது அவர் கருத்து. நான் மறுக்க வரல. வைக்கிறவர் யாருமே வேண்டாம்னு அடிச்சு பேசலாம். அது கருத்து. அப்ப இத ராஜதந்திரமா பார்க்க மாட்டாங்களா? இல்ல, அது அவர் அத ப்ரோமோட் பண்றதும் அது பேசுறதும் தவறு நான் சொல்ல வரல. உங்கள்ட்ட கேக்குறேன் கேள்வியா? அது அவர் கருத்து தவறு நான் சொல்ல வரல. நான் கோட்டீஸ்வரன் கருத்துல இருந்து முழுக்க மாறுபடுறேன். திமுகவும் அண்ணா திமுகவும் வேண்டாங்கிற ஓட்டு தான் சீமானுக்குன்னு சொன்னா, வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்கும்போது எடுத்தது 1% வாக்கு தான். ஜெயலலிதாவுக்கு 40% வாக்கு, 20 குறைஞ்ச பிறகுதான் சீமான் 8% எடுத்திருக்காரு, அண்ணாமலை எடுத்திருக்காரு. திராவிட இயக்கம்னு ஸ்டாலினுக்கு போயிருக்குது. 3 திசையில திமுக வாக்கு சதஞ்சிருக்கு. இன்னும் அதிமுக வாக்கு சதவீதத்துக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கட்டு. விஜய் ஃபேக்டர் நாளைக்கு அவர் சொல்றது நடக்குமா, நான் சொல்றது நடக்குமான்னு 26% காட்டிட்டு போட்டு. இத ரொம்ப பாயிண்டடா வந்தோம்னா, நீங்க தலைமைன்னு எடுக்கிறப்ப இந்த 45ல இருந்து 20 ஆகிறப்ப இந்த 25% எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாம் அதிமுக தொண்டர்களா இருந்தவங்க தானே, அதுல ஒரு 15%, 20%, அதெல்லாம் செதறி இருக்கு. அதுக்கு காரணம் இபிஎஸ் அவர்கள். இபிஎஸ் தலைமை விட்டுருச்சுன்றதுதான் அவர் சொல்ல வர்றது. விஜயன் சார், நாடு முழுக்க ஒரு தவறான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. ஆனால் அதிலிருந்து அதை சுக்குநூறாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய கடமை. 40% இருந்துச்சு, இன்னைக்கு 21% வந்துருச்சு அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. 15 வழக்கு போட்டது யாரு? சரி, அதெல்லாம் விட்டுருங்க, அது கூட நீங்க போக வேணாம். 20% வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றீங்களே, நீங்க கூட்டா இருக்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் முன்னேற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னு யாராவது சதவீத கணக்கு பாக்குறீங்களா? அது எப்படி? அரசியல் கட்சி கூட்டணி போடுறது அதுக்கு தானே சார். இன்னொரு கட்சியே 40%, 21% வந்துருச்சுன்னு சொல்லி அடிக்கடி மூச்சுக்கு 300 தடவை பேசுறீங்களே. உங்கள் கூட்டணியினால் இந்த நாட்டில் வளர்ச்சி அல்லது கடன் குறைஞ்சு போச்சு அல்லது எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி ஏதாவது உங்க சதவீத கணக்கு சொல்லுங்களேன். அங்க மட்டும் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. ஆகவே அவர் செய்ததை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததை இப்ப கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒண்ணு இங்க நடக்கக்கூடியது சார், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சார் போட்டி. திரு விஜய் அவர்கள் அதுல மாறுபாடு ரைட்டா? விஜய் அவர்கள் அதான் சொல்ல வரேன். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 6,39,00,000 வாக்காளர்கள், இதுல சென்ற தேர்தலை விட இப்ப 16 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதுலயே 30% பேர் வாக்களிக்கல. அந்த 30% பேரை இளைஞர்களை திரட்டுவதற்கு விஜய் இருக்கிறாரா, அவங்க இருக்கிறாரா பார்க்கணும். இன்னொன்னு, திரு விஜய் அவர்கள் போகிற அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா 50 தலைவர்கள் தானே சொன்னாங்க. ஆனா அந்த வாகனத்துல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, இந்த பக்கம் வந்து புரட்சி தலைவர், இங்க மட்டும் அந்த 5 பேர் தலைவர்களை காண ஏன்?